சொந்தங்களே, மட்டக்களப்புல ஒரு ரூம் உள்ளுக்கு திடீரென்று நெருப்பு பத்தி எரிஞ்சிருக்குது. அந்த ரூம் உள்ளுக்கு 5 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையும் 3 வயசு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையும் அந்த ரூம் உள்ளுக்கு இந்த தீ விபத்து ஏற்படும் போது அந்த ரூம் உள்ளுக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்துல அந்த 2 சின்ன பிள்ளைகளும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துன்பமான ஒரு விஷயம் உண்டு. நீங்க யோசிப்பீங்க, அப்ப அந்த சின்ன பிள்ளைகளினுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாம் எங்கன்னு யோசிப்பீங்க தானே. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, அம்மா அப்பா எல்லாம் எங்க போனாங்க, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, எங்கட இலங்கை நாட்டினுடைய போலீசாக்கள், காவல்துறை இவங்களை யோசிக்கும் போது பாராட்டுறதா, சிரிக்கிறதா, அழுகிறதா, என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன் இப்படி சொல்றேன்டா சொந்தங்களே, ஒரு மோசமான போன கிழமை மோசமான ஒரு பயங்கரமான கொலை குற்றவாளி ஒருத்தவங்களை போலீஸ் காவல்துறை வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனா அந்த குற்றவாளிய இன்றைக்கு அதிகாலையில தப்ப விட்டுட்டாங்க. அந்த குற்றவாளி தப்பி ஓடிட்டு. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட விஷயம் உண்டு. இந்த கொலை குற்றவாளி யார், எப்படி தப்பிக்க விட்டாங்க, சகல விஷயத்தையும் உங்களுக்கு தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் சொல்றேன். இதை நீங்க முடிவு வரைக்கும் கேட்டு போட்டு இலங்கை போலீஸ பாராட்டலாமா, சிரிக்கலாமா, அழுகலாமா, என்ன சொல்றதுன்றத நீங்களே சொல்லுங்க சொந்தங்களே. முதலாவது, இந்த சின்ன பிள்ளைகள் 2 பேருமே இறந்து போன விஷயத்தை பார்த்த உடனேயே உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு வலிச்சிருக்கு, எவ்வளவு அவங்க வந்து கவலைப்பட்டிருப்பாங்க அந்த சின்ன பிள்ளைகள் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, பதுளையிலிருந்து ஒரு குடும்பம் உண்டு ஒரு மருத்துவ விஷயத்துக்காக வந்து மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு பதுளையிலிருந்து வராங்க. அப்ப பதுளையிலிருந்து வந்து அந்த குடும்பம் ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறாங்க, தங்குறதுக்கு ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய மனைவி, அதாவது கணவனினுடைய அந்த பிள்ளைகளினுடைய உயிரிழந்த அந்த பிள்ளைகளினுடைய தாய்க்கு வந்து மட்டக்களப்பு வைத்தியசாலையில ஏதோ ஒரு சிகிச்சை, ஏதோ ஒரு மருத்துவ விஷயத்துக்காக அட்மிட் பண்றாரு வந்து கணவர். அட்மிட் பண்ணிட்டு பிள்ளைகள் என்ன செய்யறாங்கண்டா வந்து அவங்கெல்லாம் இருக்கிறது, கணவன் அவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் ஒன்று எடுக்குது. ரூம் ஒன்று எடுத்து பிள்ளைகளை அந்த ரூம்ல வந்து விட்டு போட்டு அந்த ரூமை அடைச்சு போட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில ஒரு கடைக்கு போயிட்டு திரும்பி வார இந்த கேப்ல அந்த ரூம் உள்ளுக்கு கட்டில இருக்கிற மெத்தையில தான் ஏதோ தீ பிடிச்சிட்டுன்ற மாதிரிக்கு இது வரைக்கும் காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்குது. இது வரைக்கும் அப்படிதான் தெரிய வந்திருக்கு. வேற எதுவும் சிக்கல், வேற எதுவும் பிரச்சனை இருக்கோ தெரியல. அப்ப அதுல ஏதோ ஒன்று நடந்து தீ பத்திருச்சு, நெருப்பு பத்தி எரிஞ்சு இப்ப கதவையும் அடைச்சிட்டு போயிட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் வேற. அப்ப அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. அப்ப ரூம் உள்ளுக்கு நெருப்பு பத்தி எரிஞ்சு அந்த நெருப்பு நிறைய மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி இருக்குது. ஸோ அதில் மூச்செடுக்க முடியாம அதில் நெருப்புலையும் சிக்கப்பட்டு அந்த 2 சின்ன பிள்ளைகளுமே இறந்து போயிட்டாங்க. அந்த அப்பா வந்து தந்தை வந்து வெளியில போயிட்டு மறுபடியும் ரூமுக்கு வரும்போது சகல விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, தாய்க்காரி வந்து வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, அப்பா வந்து வெளியில சாப்பாடு வாங்க போயிருக்கிறார். இந்த சமயத்துல இந்த கேப்ல நெருப்பு பத்தி எரிஞ்சிருக்குது. எவ்வளவு ஒரு மோசமான, ஏற்கனவே கஷ்டம், துன்பம், மோசமான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பதுளையில இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப எப்படி இருந்திருக்குமே, இப்படி ஒரு சம்பவம் மட்டக்களப்புல நடந்திருக்கு சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, ஒரு மோசமான ஒரு கொலை குற்றவாளி வந்து இன்னைக்கு அதிகாலையில தப்பிச்சு போயிட்டே, போலீசினுடைய காவல்ல இருக்கும்போதே தப்பிச்சு போயிட்டே அப்படின்றத பார்த்த உடனேயே என்னையா இவ்வளவு வீக்கா இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், போன வியாழக்கிழமை இலங்கை நாட்டிய உலுக்குனூர் மோசமான ஒரு கொலை சம்பவம். ஹெட்டன்ல டிக்கோயா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில ஒரு வயது போன அம்மா அப்பா, அதாவது கணவன் மனைவி, வயசு போன ஒருத்தவங்களை பயங்கரமான ஆயுதத்தால அட்டிச்சு மோசமான முறையில ஒரு கொலை சம்பவம் இரவு நேரத்துல நடந்திருக்கின்ற ஒரு செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா இந்த சம்பவம் போன கிழமை வியாழக்கிழமை நடக்குது. ஆனா சனிக்கிழமையே காவல்துறை அதிரடியாக அந்த குற்றவாளியை, அந்த கொலை செய்த நபரை கைது பண்றாங்க. அப்ப அந்த காவல்துறைக்கு பயங்கரமான பாராட்டுக்கள்லாம் சொல்றாங்க. உடனடியாக வந்து அவ்வளவு வேகமாக வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து வரும்போது அந்த காவல்துறையை வந்து போலீஸாக்கள்லாம் சேர்ந்து அந்த குற்றவாளியை கைது செய்த காவல்துறைக்கெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. ஏற்கனவே வயது போன ஒரு தம்பதியினர், ஒரு வயது போன அம்மா அப்பா வந்து இறந்து போயிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த துன்பமான விஷயத்துல ஒரு குற்றவாளியை கைது பண்ணி இருக்கிறாங்கன்னு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. யாரு? போலீஸ்.
சரி ஓகே, ஏதோ அவங்க வந்து சந்தோஷமா வந்து அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்கன்னு கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு வந்து ஜூன் மாசம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்க சொல்லி நீதிவான் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார். சோ அதன் பிற்பாடு அவர் வந்து என்ன செய்யறார், விளக்கமறியல்ல வைக்கப்படுறார் அந்த குற்றவாளி. ஆனா விளக்கமறியல்ல வைக்கப்பட்டு அவருக்கு உடல் ரீதியாக வந்து மோசமான ஒரு மருத்துவ சிகிச்சை தேவை, மோசமான உடல் சுகமில்லாம போயிருக்கின்ற ஒரு காரணத்துக்காக அவரை கண்டி வைத்தியசாலையில அனுமதிக்கிறாங்க. அப்ப பாருங்க எப்படி பிளான் பண்றேன்னு. எனக்கு தெரிஞ்ச அவரோட பிளான், அந்த குற்றவாளி வந்து பயங்கர பிளானா தான் இதெல்லாம் வந்து ஒரு திட்டமா தான் செய்யறாருன்னு நினைக்கிறேன். அப்ப வைத்தியசாலையில அனுமதிக்கிறாங்க. அனுமதிச்சோன்னு ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி சாதாரணமா ஒரு நபரா இருந்தா கூட போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். இவர் கொலை குற்றவாளி, அப்ப கட்டாயம் ஒரு கண்காணிப்பு இருந்திருக்கு. அவ போலீஸ் வந்து கண்காணிப்புல தான் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு அதிகாலையில அந்த கொலை குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இன்றைக்கு அதிகாலையில தப்பியோடிட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு அதாவது மோசமான கொலை சம்பவம் நடந்திருக்கு. அந்த கொலை சம்பவத்தினுடைய பிரதான குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை வந்து போலீஸ் கைது பண்றாங்க. கைது பண்ணினது போலீஸ் வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷத்தை வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் உயிரிழந்து போன அந்த வயது போன அம்மா அப்பா அவங்களோட சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் எல்லாம் துன்பத்துல இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் கடந்து வந்தாலும் அந்த குற்றவாளியை வந்து பிடிச்சிட்டாங்க தானே அப்படின்னு பார்த்தா அந்த குற்றவாளியை இடைக்காலையில வந்து எஸ்கேப் ஆக விட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த குற்றவாளியை வந்து உடனடியாக வியாழக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு போன சனிக்கிழமை 2 நாட்கள்ல கைது பண்ணினாங்கன்னு வந்து போலீஸை பாராட்டுறதா, இல்லடா கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்கன்னு வந்து அவங்கள வந்து ஏசுறதா, இல்லைண்டா இன்றைக்கு காலையில வந்து அந்த குற்றவாளியை வந்து எஸ்கேப் ஆக விட்டுட்டாங்கன்னு சிரிக்கிறதா, என்னத்தை சொல்றேன்னு தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, எல்லாம் அவங்கள தான் செஞ்சுக்காங்க. பிடிச்சதும் போலீஸ் தான், எஸ்கேப் ஆக விட்டதும் போலீஸ் தான், கொலை செய்த அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்கன்னு வந்து கேக் வெட்டி கொண்டாடினதும் போலீஸ் தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குண்டா என்னையா ஒரு குற்றவாளி, ஒரு கொலை சம்பவம் நடக்கிறதா தடுக்கதான் முடியல, அந்த குற்றவாளியை கைது பண்ணின குற்றவாளியை கூட பாதுகாக்க முடியலண்டா, இதெல்லாம் எங்க போய் சொல்றது சொந்தங்களே? இப்படி நிறைய விஷயங்கள் இலங்கை நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே சமயத்துல இந்த ஒரு தேரர் ஒருத்தர், அனுராதபுரத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு தேரர் ஒருத்தரினுடைய பிரச்சனை பெரிய அளவுல சோசியல் மீடியால பெரிய அளவுல சிங்கள மக்களை எதிர்த்து கதைச்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா அந்த தேரர் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கின ஒரு குற்றத்துல அவருக்கு வந்து பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பி இப்ப யாழ்ப்பாணத்துல கூட இன்றைக்கு பெரிய போராட்டம் எல்லாம் அவரை கைது பண்ணணும், அவரை வந்து நீங்க வந்து நீதி, அதாவது நீதி கிடைக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்குண்டு ஒரு பெரிய போராட்டம் தமிழாக்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஜனாதிபதி இது போல நிறைய விஷயங்கள் நடக்கிறனால ஜனாதிபதி வந்து 2 பக்கமும் சாயாம ஒரு விஷயம் கழிச்சிருக்கிறார். என்னென்றால், அதாவது இந்த தேரர்கள் இருக்கிறாங்க, இவங்கள இந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அழுத்தமோ சில விஷயத்த சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல ஜனாதிபதி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். என்னென்றால், தேரர்கள் எவ்வளவு ஒரு தியாகம் பண்ணவங்க, தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்கள விலங்கு போட்டு கொண்டு போறதுண்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு ஒரு மனவேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரிக்கு சொல்றேன். யாரா இருந்தாலும் ஐயா, தேரரோ ஒரு ஃபாதரோ ஐயரோ மௌலவியோ மக்களோ தப்பு பண்ணுனா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எப்ப வருதோ அப்பதான் அந்த நாடு ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி பாதையில போகும். இல்லைண்டா நீங்க தான் எனக்கு தெரிஞ்ச அனுரகுமார் திசாநாயக் அவங்க தான் ஒரு அளவு இவ்வளவு காலமும் பார்த்த ஆட்சியில இவர் தான் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் அவரும் கொஞ்சம் அப்படி இப்படி என்ற இந்த நாட்டை வந்து லேசில கட்டி எழுப்ப முடியாது, அப்படி இப்படி வளைஞ்சு கொடுத்துதான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் வளைஞ்சு கொடுத்து போனாலும் அதுலேயும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிற ஜனாதிபதி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேரர்கள், பௌத்த தேரர்கள் செய்யற நிறைய ஒழுக்கமில்லாத விஷயங்களுக்கு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பாப்பம் என்ன நடக்குதோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்பேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.